வெல்கம் டு Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. மாவே அரைக்காம பட்டன் இட்லி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த இட்லி செய்யறதுக்கு அதிகபட்சம் 15 நிமிஷம் இருந்தாலே போதும், ரொம்பவும் சுலபமா செஞ்சிரலாம். வெள்ளை ரவை, அவல் இது ரெண்டையும் மெயின் இன்கிரிடியன்ட்ஸா யூஸ் பண்ணி இந்த இட்லி நாம இன்னைக்கு செய்ய போறோம். சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாத ரொம்பவும் சாஃப்டான பட்டன் இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்பவும் சாஃப்டான டேஸ்டியான பட்டன் இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பட்டன் இட்லி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க அவல் லேசான அவல் தான். இதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை அவலுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் இட்லியை ரவையும் அவளையும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அவலை ஊற வச்சுக்கலாம். அவலை நல்லா கழுவுனதுக்கப்புறம் அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். நீங்கள் கெட்டி அவலை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஊறுற டைமிங் கொஞ்சம் மாறுபடும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற தயிர் புளிப்பில்லாத தயிராக இருக்கட்டும். ரவையும் தயிரையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். தயிரில் நம்ம ரவையை ஊற வைக்கிறனால அது சீக்கிரமாகவே ஊறிடும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவையும் நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா ஊறின ரவையை இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அவலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்தில் அவலும் நல்லாவே ஊறிடுச்சு. மொத்தமாக ரவையை 5 நிமிஷம், அவலும் 5 நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருக்கிறேன். அவலை ஊற வைக்கும்போது அளவான தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அவல் கரெக்டான பதத்துக்கு ஊறி வரும். இந்த ஸ்டேஜில் இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பட்டன் இட்லி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மிக்சரை ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண கிடையாது. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை இட்லி மாதிரி ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் பட்டன் இட்லி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் இந்த ஷேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சைஸ்க்கு இதை நீங்கள் மாற்றிக்கலாம். நான் குட்டி குட்டியாக தான் ஷேப் பண்ணியிருக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிக்சரையும் ஷேப் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மிக்சரை நம்ம நார்மலாக இட்லியை வேக வைக்கிற மெத்தடில் தான் வேக வைக்க போகிறேன். அதாவது ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு ஸ்டீமரை யூஸ் பண்ணி வேக வைக்கிறேன். உங்கள்கிட்ட இட்லி தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி தட்டை கூட யூஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். மிக்சரை வேக வைக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அதிகபட்சம் 5 நிமிஷம் இருந்தாலே போதும், இட்லி சட்டுன்னு வெந்துடும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம எண்ணெயே யூஸ் பண்ணல, அதனால் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், 5 நிமிஷத்தில் இட்லி சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது நம்ம எடுத்துடலாம். மொத்தமாகவே இந்த பட்டன் இட்லி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு தாளிப்பு கூட ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பர் தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண சீரகம், மிளகு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச இட்லி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு பெப்பர் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய் தூள் இல்லைன்னா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க கடுகு, மிளகு, சீரகம் எல்லாமே இட்லியோட 2 சைட்லையுமே படுற மாதிரி நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மொத்தமாக 1 நிமிஷம் நம்ம எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி இட்லியை பெரட்டி எடுத்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பட்டன் இட்லியை நீங்கள் டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவும் சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான பட்டன் இட்லி ரெடி. அவ்வளோதாங்க, 15 நிமிஷத்தில் ரொம்பவும் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான சாஃப்டான பட்டன் இட்லி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.